பொதுவாக ஒரு நல்ல படம் தனக்கான விஷயத்தை அமைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஞ்சனா ராஜகோபாலனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதில் 2-3 சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சுந்தர் ராமகிருஷ்ணனுடைய சினிமாடோகிராஃபி, முக்கியமாக அந்த பொண்ணு வந்து செத்து கிடக்கும், அதற்கான அந்த ஷாட்டு, அந்த பிம்பம் வந்து அந்த டைல்ஸில் அந்த ரத்தத்தில் இருக்க மாதிரியான ஷாட்டு. முக்கியமாக வந்து சாய் தீனாவும் ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து ஹார்பரை காமிச்சிடும். அதாவது சின்ன சின்ன காட்சிகளே நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஷாட்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கு. எஸ்பெஷலி போட்டில் வந்து பேசிட்டு போகிற அந்த சீன், ஒரு மென்டர்கிட்ட வந்து ஹீரோ வந்து போட்டில் வந்து பேசிட்டு போகிற சீன் ஒன்று இருக்கும். அது உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அன்பிலீவபிள் டயலாக்ஸ் அண்ட் ஆல். இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பேர் தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு அவநம்பிக்கை இருக்குல்ல, இருந்துட்டு போட்டோம், நீ எழுது அதை வந்து ஒரு 10 15 தன்னம்பிக்கை தானே வாழ்க்கை. எப்போ பார்த்தாலுமே வந்து அவ்வளோதான். இதை தான் பெரியார் எதிர்த்தார். விதி மயிறு மட்டன்னு ஒன்று வந்து காலி பண்ணிடுவானுங்க, நீ வந்து விதி மேலே வந்து பழியை போட்டு உன்னை வந்து சொல்லி முடிச்சுடுவான், அதெல்லாம் நீ நம்பாத, ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் பெரியார். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இந்த காஸ்டிசம் அந்த மாதிரியான பொது புத்திகள் எல்லாத்தையுமே வந்து இந்த திரைப்படம் வந்து உடைச்சிருக்கு. படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன்னா, அந்த கார்ட்டூன்லாம் வருது இல்லை, ஆலவந்தான் படத்தில் வர மாதிரி, அது என்னவோ எனக்கு இந்த படத்தில் வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ரைட், அது தட்ஸ் மை